ஆர்.என். ரவி அவர்களின் குரல், ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல், RSSன் குரல். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை ஏற்கனவே RSS ரவி என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி வருகிறோம். அதுதான் சங் பரிவார்களின் செயல் திட்டம். ஆர்.என். ரவி அவர்களின் குரல், ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல், RSSன் குரல். அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும். அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம். அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது, குலதர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும், ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும், அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். ஆகவேதான் ஆர்.என். ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை, சதி திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாய்மாட அரசியலில் இரையாகி விடாதீர்கள். இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திரளுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் அறைகூவி அழைப்பு விடுக்கிறது. கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் இருக்கிறதுக்காக அச்சத்திற்கான தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தமிழக முதலமைச்சர் பாஜக போல வந்து தமிழக ஆளுநர் வந்து செயல்படுறாரு. பாஜகவோட அமைப்பு போல செயல்படுறாரு. அதை எப்படி பாக்குறது? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை ஏற்கனவே RSS ரவி என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி வருகிறோம். அதை அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோதண்டராமர் கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிறார்கள், அவர்களின் கண்களில் அச்சம் தெரிக்கிறது என்றெல்லாம் வதந்தியை பரப்பினார். ஆனால் அந்த கோவிலில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற பூசாரிகள் அதை மறுத்திருக்கிறார்கள். ஆர்.என். ரவி முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள். இனியாவது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.